தமிழ் மாதிரியே ஹிந்தி வந்து எழுத்து கூட்டி படிக்கலாம். இன்னைக்கு 7வது நாள். ஹிந்தியில் வியஞ்சன்னு நம்ம சொல்கிறத தமிழில் மெய் எழுத்துக்கள். இதில் மொத்தமாக 39 எழுத்துக்கள் ஹிந்தியில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஹிந்தியில் வியஞ்சன், அதாவது தமிழில் மெய் எழுத்துக்கள், இதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 4 எழுத்துக்கள் ஹிந்தியில் எப்படி நாம் உச்சரிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹிந்தியில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது முதல் எழுத்து ய. தமிழில் எப்படி நம்ம இதை உச்சரிப்போம்னா ய உச்சரிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்திலையும் நம்ம இந்த எழுத்தை ய அப்படின்னு உச்சரிக்கிறது தான். இங்கிலீஷில் பாருங்க YA ய. சரிங்களா? இதில் வந்து நம்ம ஒரு ஹிந்தியில் ஒரு வேர்டு சொல்லணும்னா யக்ன. யக்ன அப்படின்னா பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 2வது எழுத்து பாருங்க ர. இந்த எழுத்து ஹிந்தியில் ர அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இந்த எழுத்து ர எப்படி நீங்கள் உச்சரிப்பீங்களோ ஸோ அதே மாதிரி ர அப்படின்னு உச்சரிக்கணும். இங்கிலீஷில் பாருங்க RA ர அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் நம்ம ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா ரத். ரத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரத் அப்படின்னு சொன்னால் இந்த மகாபாரதம் அதுலலாம் வந்து கடைசியில் போர் புரிகிறாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் கடைசியான ஒரு போர் புரியும் போது போர்க்களத்தில் இந்த தேரில் வருவாங்க. இதை வந்து நம்ம ஹிந்தியில் ரத் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இதுக்கு தேர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், ரத் தேர் அப்படின்னு சொல்லும்போது இந்த சாமியை வச்சு இப்போ இழுத்துக்கிட்டு வருவாங்க இல்லைங்களா தேர் அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணிடாதீங்க. பழைய காலத்தில் போர் புரியும் போது போர்க்களத்தில் 2 குதிரைகளை கட்டிக்கிட்டு போர்க்களத்தில் வந்து போர் புரிவாங்க இல்லைங்களா, அதை தான் நான் மீன் பண்ணி சொல்கிறேன். ரத் அப்படின்னா தேர் அப்படின்னு அர்த்தம். இதில் 3வது எழுத்து பாருங்க ல. தமிழில் நாம் எப்படி சொல்லுவோம் ல அப்படின்னு உச்சரிப்போம். ஸோ அதே மாதிரி ஹிந்திலையும் ல அப்படின்னு உச்சரிக்கிறது தான் இந்த எழுத்து. பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் LA ல ல அப்படின்னு நீங்கள் உச்சரிக்கணும். இதில் நம்ம ஒரு வார்த்தை ஹிந்தியில் சொல்லும்போது லட்டு அப்படின்னு சொல்லலாம். லட்டு அப்படின்னு சொல்லலாம். லட்டுன்னு சொன்னால் தமிழில் பம்பரம். பம்பரம்னு அர்த்தம். இதில் கடைசி எழுத்து பாருங்க. இந்த எழுத்து வந்து வ. வ அப்படின்னு நீங்கள் உச்சரிக்கணும். தமிழில் வந்து நம்ம இதை வ சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்திலையும் இதை வ அப்படின்னு தான் உச்சரிக்கணும். இங்கிலீஷில் பாருங்க VA வ. வ அப்படின்னு உச்சரிங்க. இதுக்கு நம்ம ஹிந்தியில் ஒரு வார்த்தையை சொல்லணும்னா வக். வக் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் தமிழில் கொக்கு அப்படின்னு அர்த்தம். வக் அப்படின்னு சொன்னால் கொக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த லெசன் தான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.